மெழுகுவர்த்தியை விட கூடுதலான பொதுநலம் உடையது ஊதுபத்தி. ஏன் தெரியுமா? மெழுகுவர்த்தி கூட அழுதுகிட்டே சாக போறோமேன்னு, ஊதுபத்தி தான் சிரிச்சுக்கிட்டே சாகும். சாகிற பொழுது கூட அடுத்தவர்களுக்கு மனத்தை கொடுத்து விட்டு சாகிற ஊதுபத்திகள் மாதிரி ஏராளமானவர்களை சுதந்திர இந்தியாவில் என்னால் அடையாளம் காட்ட முடியும். பம்பாயில் ஒரு பெரிய மதக்கலவரம் நடந்து ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு மனித தெய்வமாக விளங்கிய மரியாதைக்குரிய அன்னை தெரசா அவர்கள் கடையாக ஏறி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டினார்கள். ஒரு இடத்திலே இவர் போய் கேட்ட பொழுது ஒரு முதலாளி கோபமாக நீட்டி அவருடைய கையிலே எச்சிலை துப்பினார். இவர் சற்றும் கோபப்படவில்லை. நீங்களாக இருந்தால் என்ன செய்ய யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிடம். இவர் சற்றும் கோபப்படாமல், சகோதரனே, நான் நிதி கேட்டேன், என்னுடைய கையிலே நீ எச்சிலை துப்பினாய், நீ கொடுத்த எச்சியை நான் வைத்துக் கொள்கிறேன், பாதிக்கப்படுகிற குழந்தைகளுக்கு இந்த கையில் வேறு ஏதாவது கொடு என்று நீட்டி கேட்டார் என்பது பத்திரிகையில் வந்த பொழுது இப்படி ஆயிரக்கணக்கான அன்னை தெரசாக்களை என்னால் உதாரணம் காட்ட முடியும்.